மற்றொரு அண்மை செய்தி, மரக்காணத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைக்கும் மீனவர்கள். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றதால் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரவி. வணக்கம் ரவி, விவரங்கள். வணக்கம். தமிழக பகுதியில் கடந்த 20 நாட்களுக்கு முன் வடகிழக்கு பருவமழை துவங்கியது. இந்த பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலை உண்டானது. இது தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கூறுகின்றனர். இதனால் ஆழ்கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். இதனால் மறு உத்தரவு ஒருமுறை மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தற்போது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கடலில் மாறுபட்ட நீரோட்டம் ஏற்பட்டு அலைகள் சீற்றத்துடன் வழக்கத்துக்கு மாறாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 19 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக பத்திரப்படுத்தும் பணியை செய்து கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரவி.